அதுவும் இல்லாம புதுசா எம்எல்ஏ ஆனவங்களுக்கு பயிற்சி முகாமும் வச்சிருக்காங்களாமா. அதனால எம்எல்ஏ எல்லாரையும் கண்டிப்பா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாங்கப்பா. பயிற்சி முகாமா? ஆமாப்பா, நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். இந்த 2 நாள் தங்கிட்டு போறதா நல்லதுன்னு சொல்றாங்க. சரியா, 2 நாள் இங்க தங்கி இருந்துட்டு போறதுனால உனக்கு வேலை முடியும்னா நாம இங்க தங்கி இருந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு போலாம்யா. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஆனா அப்பா, என்னையா? இல்லப்பா, பஞ்சாயத்துக்கு கொடுத்த வாக்குப்படி நாளைக்கு காலையில 10 மணிக்கு மீனாட்சி அவங்க கிட்ட அழகரை கூட்டிட்டு வரணும். அதான். ஆமால, அது வேற இருக்குல்ல. நான் வேணாலும் ஒண்ணு பண்ற செய்து சொல்லுங்கப்பா. நானு, கருப்பு, மலரு, மீனாட்சி நாங்க எல்லாரும் வேணாலும் முன்னாடி போயிட்டு நாளைக்கு பஞ்சாயத்துல குழந்தைய மாத்திக்கிறோம். நீயும் ஐஸ்வர்யாவும் இங்க இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துரு. என்ன? இல்லப்பா, எனக்கு மீனாட்சியை தனியா கொடுத்து விடுறதுல மனசு இல்லப்பா. ஐயா, நாங்க எல்லாருமே தானே என் குழந்தைய கூட்டிட்டு போறோம். இல்லப்பா, மீனாட்சி என் கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. இப்ப என்னையா பண்றது? நீங்க தான்ப்பா என்ன பண்ணலாம்னு சொல்லணும். நீ வேற 11 கால் ஆச்சு. இப்ப யாருகிட்டயும் பேச முடியாது. நீ வேணாலும் ஒண்ணு பண்ணு. நீ போய் ரூம்ல போய் தூங்கி ரெஸ்ட் எடு. பஞ்சாயத்தாருக்கும் சரி, தமிழ் வீட்டுக்கும் சரி, நான் காலையில தகவல் சொல்லிடுறேன். ஆமா, என்ன வேணும்னேவா ஊருக்கு போகாம இருக்கோம். வந்த இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதை நம்ம எடுத்து சொல்லிக்கிடலாம். சரிங்கப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் ரூம் போறேன். சரிப்பா. சரி, நீ ஒரு எம்எல்ஏவா தொகுதியில மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். நீ என்ன கண்டிப்பா பெருமைப்படுத்துவேன்னு நான் நம்புறேன்ப்பா. கண்டிப்பா.